இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். சரி, ஓகே, நன்றி திரு நாகராஜ். ஷபீர், எனக்கு டிஎம்கே உடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அதாவது இங்க கள்ளச்சாராய மரணங்கள் ஏன் நடந்தது அப்படின்ற அந்த கேள்வி எழும்போது மணிப்பூர் பிரச்சனையை குறித்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அந்த ரெண்டு கம்பேரிசனே வந்து தவறு. நீங்க ரெண்டு பிரச்சனையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது திமுக அரசுடைய தோல்வி, ஓகே, காவல்துறையுடைய தோல்வி. நீங்க அதை மானிட்டர் பண்ணியிருக்கணும், நீங்க அதை தடுத்து இருக்கணும். மரக்காணம்ல நடக்குது, விழுப்புரத்துல நடக்குது, செங்கல்பட்டுல நடக்குதுன்னு ஏற்கனவே அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்து இருக்கும் போது அதே மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு கள்ளச்சாராய மரணங்கள் வந்து கள்ளக்குறிச்சியில நடக்குது அப்படின்னா அது திமுக அரசுடைய தோல்வி. அதுல வந்து யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுக்கு அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்க வேண்டும். பட் அதுக்கு இது கம்பேரிசன் அப்படின்றது இருக்க முடியாது. ஏன்னா அந்த வாதமே தப்பு அப்படின்றத அப்படிதான் நான் பாக்குறேன். எல்லாமே வந்து ஒவ்வொரு விதத்துல வந்து சீரியஸான பிரச்சனைகள் நீங்க சொன்னது போல. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் நான் இப்ப கூட செக் பண்ணேன். இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்து உடனே பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரா அப்படின்னா இல்ல. ஒரு ட்வீட் போட்டிருக்காரா அப்படின்னா இல்ல. ஒரு குழுவை வந்து தமிழ்நாட்டுக்கு உடனே அமைச்சிருக்காரா? ஒரு சென்ட்ரல் லீடர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது ஒரு மத்திய குழு வந்து நான் ஃபார்ம் பண்ணி நான் அனுப்புறேன் அப்படின்னு அந்த மாதிரி அனுப்பியிருக்காரா அப்படின்னா இல்ல. அவரே வந்து பார்த்திருக்காரா அப்படின்னா இல்ல. வேற யாராச்சும் மத்திய அமைச்சர்கள் யாரா வந்திருக்காங்களா? இல்ல. அப்ப இன்னைக்கு இந்த இஷ்யூவை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக நாம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு அவர் வந்து ஜி.கே. நாகராஜ் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பெருசா பேசப்பட வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்ன்றாரு. இந்த அவசரம், இந்த முக்கியத்துவம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு உங்ககிட்ட எங்க போச்சு? உங்களுடைய மாநில தலைவர் அங்க போறாரு, உங்களுடைய மாநில தலைவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, அது மாநில பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. இப்ப நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிஸ் காங்கிரஸோட சேர்ந்து மற்ற கட்சியினரோட சேர்ந்து இந்த செஷன்ல ஒரு பலமான எதிர்கட்சியாக அவங்க எதிரில் அமர்ந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த பிரச்சனையை அவர் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக பாஜகவுடைய தேசிய தலைமை இந்த பிரச்சனையை கையில எடுத்திருப்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு அரசியல் நடவடிக்கை நான் பார்க்கிறேன். சரி, ஓகே டாக்டர், உங்களோட கருத்து சொல்லிருங்க. நான் இல்ல, அதாவது ஷபீர் சொல்றதுல வந்து அவர் சொன்ன கருத்து வந்து இது மாதிரி திமுக ஆட்சியில் இது நடந்தது அப்படின்றது வந்து நாங்கள் அதை சப்பை கட்டுவது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. நான் அதற்குத்தான் நான் வந்து பேசுறப்ப தெளிவா சொன்னேன். இதற்கு நடவடிக்கை இம்மிடியட்டாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கும் கலெக்டர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதுல வந்து அரசாங்கத்தின் மீது தவறு இல்லை அப்படின்னு சொன்னா யார் மீதும் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. இப்ப நீங்க வந்து நிதேஷ் சொன்ன மாதிரி அது குடிச்சாங்கன்னா அப்படிதான் சாவாங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதிகாரிகள் மேலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்றால் அரசாங்கத்தில் தவறு நடந்திருக்கிறது, அதற்காகத்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது நீங்க ஷபீர் குறிப்பிட்டிருக்கிறது ஒரு பிரிகாஷனரி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு இல்லையே. ஏற்கனவே நமக்கு கடந்த ஆண்டு மரக்காணத்துல ஒரு சம்பவம் நடந்து அத்தனை உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம் அப்படிங்கறது தானே சொல்றாரு. அதான் நானும் சொல்ல வரேன். நான் இப்ப அதாவது இத்தனை முன்னெச்சரிக்கைகளையும் மீறி இது வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 50க்கும் மேற்பட்டவர்கள், 55 நம்பர் கரெக்டா எனக்கு தெரியல, இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னா இது கண்டிப்பாக இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இது வந்து கண்டிப்பாக இது யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிளோ they should be taken to task. அதான் நான் சொன்னேன். எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காக பாஜகவில் கலவரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும். அது நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து இறந்து போனப்போ வந்து இந்த பிணத்தை வைத்து செய்து கொண்டிருக்கும் அரசியல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவர்கள் தான் இந்த பிணத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாணவி இறந்த பொழுது அந்த மாணவியின் பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல், ஒரு ஜவான் இறந்த பொழுது அந்த ஜவானை பிணத்தை வைத்துக் கொண்டு அதை செய்த அரசியல். நாங்க வந்து திமுக நீங்க இது அரசியல் குற்றச்சாட்டாகவோ அல்லது கான்ஸ்பிரசி குற்றச்சாட்டாகவோ வைக்கிறீங்க. அது விசாரணை நடக்க போது ஒருவேளை யார் தவறு இழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வரும். ஆனா அது இந்த விசாரணையின் போக்கையோ அல்லது இந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மையோ டைலூட் பண்ற மாதிரி இல்லையா டாக்டர்? இல்ல இதுல நாங்க அதுதான் தெளிவா சொல்றோம். இது தீர விசாரிக்கப்பட வேண்டும். இப்ப இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெத்தனால் அப்படின்றது வந்து மாதவரத்திலிருந்து வந்திருக்கிறது. இதற்கு யார் யாரெல்லாம் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா மெத்தனால் இப்போ நீங்க கள்ளசாராயம் காய்ச்சறவனை கூட வந்து இட் இஸ் கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஃபார் ஹிம் டு, அதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து இது மாதிரி ஒரு செத்து போறாங்க அப்படின்றது வந்து யாருமே அதை விரும்பி செய்ய போறதில்லை. இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இது என்ன நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க வந்து டெஃபினட்டா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க.
உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்க, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பிசினஸே படுத்துறோம். இதெல்லாம் வந்து இது யாருமே வேண்டும் என்று யாரும் செய்ய போவதில்லை. ஆனால் இது எப்படி நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது, யார் எங்கே தவறு செய்தார்கள், இது கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் இதை வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம். சட்டசபையில கூட நாங்கள் வந்து இதை விவாதிப்பதற்கு நாங்கள் தயங்கவில்லை. ஆனால் இவர்கள் வந்து அதை பற்றிய விவாதங்கள் செய்வதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் சரி, திரு நாகராஜ் நீங்க தான் பதில் சொல்லணும். திரு அக்னீஸ்வரனுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிட்டீங்கன்னா அதை நான் உங்களுடைய நிறைவு கருத்தாவும் எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன் முடிச்சுட்டோம், நான் வரேன். திரு அக்னீஸ்வரன், இது தேசிய பிரச்சனை. மலிவு விலை மதுவை முதல்ல கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் போய் அந்த மதுவிலக்கை நீக்கப்படுகின்ற பொழுது வேண்டாம் கெஞ்சினார். ஆனா அத மதுவிலக்கு எடுக்கப்பட்டு மலிவு விலை மது கொண்டு வரப்பட்டு மக்களை குடிக்க அடிமையாக்கியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தெரியும். அவங்களுடைய நம்முடைய எம்பி அவர்கள் வீராசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது தெளிவா நான் சொல்றேன், அவங்களுடைய தலைவர் தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு சமூக நீதி குறித்து பேசுறீங்க. வேங்க வயல் என்ன ஆனது, இன்னைக்கு வரைக்கும் சம்பவத்துக்கு என்ன தீர்வு கிடைச்சிருக்கிறது? கிடைச்சுதா? உங்களுடைய தலைவருடைய பெயர் கண்ட ஒரு எம்எல்ஏ உடைய வீட்டுல பட்டியலினத்தினுடைய மக்கள் தீயால் சூடு வைக்கப்பட்டார்கள், தீர்வு கிடைச்சிருக்கிறதா? இதே கள்ளக்குறிச்சியில் இதுக்கு முன்னாடி இந்த எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, தெளிவா கொடுத்திருக்காரு. கள்ளச்சாராயம் அங்கே கரை உருண்டு ஓடியது, இது நடந்துவிடும் என்று எனக்கு தெரியும். நான் யாரிடம் சொல்ல வேண்டுமோ அங்கு சென்று சொன்னேன். ஆனால் பதிலா காரணத்தால் நான் விருப்ப ஓயில் வெளியே வந்து விட்டேன். தெரிஞ்சு நடந்திருக்குங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் டாஸ்மார்க்கின் மூலமாக வருமானத்துல இவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு போகணும், கள்ளச்சாராயம் மூலமாக இவ்வளவு பர்சன்டேஜ் போகணும். ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற விஷயம் இருக்கு. நான் கொல்லிமலை போகிறப்ப இப்படி ஒரு விஷயம் நம்ம அடிக்கிட்டே போறது அப்படிங்கிறது 25 சந்து கடைகள் மாதிரி இல்லையா? சேரவராயன் மலையில் பெண்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றார்கள். நான் சொல்றேன், கடந்த அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுகள்ல ஒரு மரணம் கூட நடைபெறவில்லை. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருந்தது. இங்க எங்க இருக்கிறது கட்டுப்பாடு? நான் கேட்கிறேன். உங்களோட தகவலுக்காக சொல்றேன். இன்னைக்கு அதிமுக நடத்தின ஆர்ப்பாட்டத்துல முன்னாள் அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, நான் கல்வராயன் மலைக்கு போனேன், அப்ப நான் அங்க போகும்போது எல்லா இடத்துலயும் அடுப்பு வச்சு சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. பாருங்க, நான் சொல்றேன், நான் இறந்து போன ரெக்கார்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் இறந்து போன ரெக்கார்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு உயிர்கள் 50 பேர் பலியா இருக்குது. நீட்டுக்கு நீங்க இவ்வளவு பண்றீங்க, இந்த 50 பேர் இறப்பு இல்லையா? இறந்தவர்கள் அத்தனை பேரும் பட்டியலில் உயிரிழந்த மாணவர்களினுடைய உயிரிழப்பு உயிர் இல்லையா? நான் சொல்றேன், நீட்டுக்காக உயிரிழந்தது வந்து பரீட்சை எழுத முடியாம போறது வேற. இங்க நடந்திருக்கிற விஷயம், நீட்டில் நடந்திருக்கிற விஷயம் முறைகேடு நடந்திருக்கா சொல்றீங்க. முறையா விசாரிக்கின்றோம், எல்லாம் செய்யறோம். அது சரி செய்யக்கூடிய விஷயம். இந்த 50 உயிர் திரும்பி வருமா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் இருந்து போனவர்கள் தொடர்கதையில ஆகிட்டு இருக்குது. நீங்க எஸ்பியை மாத்துறீங்க, கலெக்டர் மாத்துறீங்க, என்ன நடவடிக்கை? நீங்க இதே ட்ரக் நடக்குது, இன்னைக்கு பள்ளிகள் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கிறது? அதனாலதான் நாங்க தேசிய அளவில் கொண்டு போறோம். கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, போதைப் பொருள் நடக்குது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை யார் பேச வேண்டும்? பேச வேண்டும். அவர் சொல்றாங்க, அமித்ஷா அவர்கள் உடனடியாக கொடுத்தாங்க, உடனடியாக தலைவர் கூப்பிட்டு கேட்டாங்க. இது மாநில அரசு பிரச்சனை நான் கவனிக்கல, உடனடியாக கவனம் கொடுக்கல. ஆனால் இது தொடர்கின்ற பொழுது நாங்கள் கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வாய்ப்பு மட்டும் கொடுத்துறேன்.